Hi, this is Mali. Welcome back to my channel Art Casata. என்னோட சேனலில் drawing, painting, DIY and recycling ideas பார்க்கலாம். If you are new to my channel, please do check other videos. பிடிச்சிருந்தா make sure to subscribe. இன்னைக்கு நம்ம ஸ்டேஷ்னரி ஹால் தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஏரியாவில் சில ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ சில பல ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் கலரில் வாங்கியிருக்கேன். பிளாக், அதுக்கப்புறமா கோல்ட் கலர், அதுக்கப்புறம் சில்வர் கலர். ஸோ இது நான் சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இதை விட பெரிய பாட்டில் கூட கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதோட எக்ஸ்பைரி டேட் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இது வேலிட் மேபி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் பெரிய பாட்டில் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட லைஃப் ஸ்பேன்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். தீர்ந்துடுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பாட்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பாட்டில் 165 ருபீஸ் வருது. சில்வர் அண்ட் கோல்டு 188 ருபீஸ் வருது. இதே நீங்கள் இதோட பெரிய பாட்டில் வாங்கினீங்கன்னா டபுள் த காஸ்ட் வரும். ஸோ விச் இஸ் லைக் 350 அந்த மாதிரி வரும் ஒரு பாட்டில். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஐட்டம்க்கு போயிடலாம். இது ஃப்ளோரசன்ட் பட்டர்ஃப்ளைஸ். இதோட மெயின் பர்பஸ் நம்ம இதை செவுத்தில் ஒட்டி வச்சோம்னா இது நல்லா க்ளோ ஆகும். அதுதான் இதோட மெயின் பர்பஸ். பட் நம்ம ஆனால் அதுக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ஆர் மிக்ஸ்ட் மீடியா ஆர்ட் அந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம அங்கங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு இது நம்ம யூஸ் பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேஸில். இதோட ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருந்தது. இல்லை ஜஸ்ட் 28 ருபீஸ் தான். அதனால நான் உடனே எடுத்துட்டேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஷ்ஷஸ் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக சில ஷேப்ஸில் இருக்க ப்ரெஷ்ஷஸ்லாம் நான் வாங்கணுன்னு சர்ச் பண்ணேன். பட் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இந்த இன்டர்சேஞ்சபிள் ப்ரஷ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இது பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷஸோட நேம் எல்லாமே கிளியராக போட்டிருப்பாங்க. இதோட ப்ரைஸ் 450 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேக் ப்ரஷ், அதுக்கப்புறமா ஆங்குலர் ப்ரஷ், அதுக்கப்புறம் ஃபில்பர்ட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதோட பேர் அண்ட் அதோட யூஸஸ்லாம் இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவான ப்ராடக்ட், கண்டிப்பாக வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேக் பண்ணுறதுக்கான டூல்ஸ். இது க்ரீம் ஸ்க்ரேப்பர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் இதோட ஷேப்ஸ் நல்லா இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. 80 ருபீஸ்க்கு நமக்கு 3 பீசஸ் ஆஃப் ஸ்க்ரேப்பர் கிடச்சிருக்கு. அண்ட் ஒன்றும் வேறு ஷேப்ஸில் இருந்தது. ஸோ இது நம்மளுக்கு நிறைய திங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்சர் ஆர்ட், அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட். என்கிட்ட சில கலர்ஃபுல் த்ரெட்ஸ் இருக்குது. பட் இது நான் எப்போ ஷாப்புக்கு போனாலும் எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்கும். அதனால நான் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கிராஸ் பவுடர். இதோட ப்ரைஸ் 15 ருபீஸ். இதுவுமே நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ண ஒரு ஐட்டம், குட்டி குட்டி பெல்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சர்ஃப் எக்ஸல் கேப், கொலாண்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சன் கேச்சர் ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். நான் அது பண்ணுறப்போ எனக்கு அந்த பெல்ஸ் கிடைக்கல. லக்கிலி எனக்கு இந்த டைம் இது கிடச்சிச்சு. ஸோ ஃப்யூச்சரில் வர கிராஃப்ட்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஜும்காஸில் யூஸ் பண்ணுற மோல்டு. இது நான் வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு யூனிக் ஷேப்ஸில் இருக்க பீட்ஸ்லாம் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிற பீட்ஸ் வாங்கியிருக்கேன் கொஞ்சம். அப்புறம் பிளாக் பீட்ஸ், உடன் பீட்ஸில் எனக்கு ஃப்ளாட்டு, அப்புறம் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடச்சிச்சு. ஸோ அதுவுமே நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஒரு பெரிய பீட்டில் குட்டி குட்டியாக நிறைய பீட்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுவுமே நான் 2 ஷேப்ஸில் வாங்கியிருக்கேன். இது ரவுண்டில் இருக்குது, இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது.
இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சால்யூபிள் கிராஃபைட் ஸ்டிக்ஸ். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். நான் வாங்கினதுலேயே எனக்கு பிடிச்ச ஐட்டம் இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து வாட்டர் சால்யூபிள்ன்றதுனால நம்மளுக்கு பென்சில் ஷேடிங்கே வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது நான் ஆல்ரெடி பிரித்து சும்மா யூஸ் பண்ணேன். தண்ணியில் போட்டோடனே நல்லாவே கரைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜூட்டில் செஞ்ச லேஸ். இது ஏதாச்சும் நம்ம ஜேர்னலிங் பர்பஸ்க்கு ஒரு ஏதாவது கிஃப்ட் ரேப் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா MDFல செஞ்ச கட் அவுட்ஸ். இது நல்லா ஷைனிங்காக இருக்குது ஒரு சைடு, பேக் சைடு வந்து நார்மலாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 rupees தான். இது மாதிரி ஒரு 2-3 எம்பலிஷ்மெண்ட்ஸ் கூட நான் வாங்கினேன். அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான கிளாஸ் பீட்ஸ் வாங்கினேன். இதில் வந்து ஒரு ஹூக் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம எதுலையாவது ஹேங் பண்ணோன்னா பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து பீஸா கட்டர் மாதிரி இருந்துச்சு, ஒரு மினி வெர்ஷன் மாதிரி. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரில. மேபி கிளேயில் இம்ப்ரெஷன் ஆர் கிளே கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் வாங்கியிருந்தேன், என்கிட்ட இல்லாத ஷேட்ஸ். ஒரு மோட்டர் செட் வாங்கியிருந்தேன், ஏதாச்சும் க்ரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஒரு க்யூட்டான பென் வாங்கினேன். இது பார்க்கவே அழகாக இருந்துச்சு, அதனால வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரல் 3D அவுட்லைனர்ஸ் வேறு கலரில் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கிற ஐட்டம்ஸ். ஹோப் உங்களுக்கு என்னோடய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.